கொளுத்தும் கோடை வெயிலில் ஏசியின் பயன்பாடு அதிகரித்துள்ள காலகட்டத்தில் சென்னை வில்லிவாக்கத்தில் வீடு ஒன்றில் ஏசி தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை வில்லிவாக்கம் அகஸ்தீஸ்வரர் கோவில் தெருவில் வசித்து வந்தவர் காந்திராஜ். கோடையின் வெப்பத்திலிருந்து தப்பிக்க இன்று காலை ஏசியை ஆன் செய்து தூங்கியதாக தெரிகிறது. அப்போது திடீரென ஏசி தீப்பற்றி எரிந்தது. இதனால் அறை முழுவதும் புகைமண்டலமாக மாறியது. அறையை விட்டு வெளியேற முடியாமல் காந்திராஜ் கடுமையான தீக்காயமடைந்தார். இந்த ரூம் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. இவங்க உடைக்க ட்ரை பண்றாங்க. அவர் எழுந்துக்கல. அந்த நேரத்துக்கு அவருக்கு மயக்கம் போட்டார். அம்மா கீழ் வீட்டு பக்கத்து வீட்டுலாம் போயிட்டு அணைக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றி அணைச்சி டோர் ஓப்பன் பண்றாங்க முடியல. அப்புறமா லாஸ்ட்ல இவங்க உடைக்கிறதுக்குள்ள லேடிஸால முடியல. அவர் உடைச்சிட்டு வெளியே அவரே தான் உடைச்சிட்டு வெளியே வந்தார். வெளியே வரும்போது உடம்பு ஃபுல்லாவே ஃபயர் பர்ன் ஆயிட்டு இருந்துச்சு. சரி எதுவுமே இல்லை, துணியே இல்லை, ஃபுல்லா பர்ன் ஆயிடுச்சு. அது 29ஆம் தேதியிலேருந்து ஒரு 3 நாளாக கட்டாயி வந்து கரண்ட் வந்து போகுது. ஒரு 3:30 மணிக்கு வந்தது. அப்புறமா 8:30, 9:30, 10:30, 11:30 அப்படி வந்து கட்டாயி போய் வந்துருந்தது கரண்ட்டு. அதனாலயோ எப்படின்னு தெரியாது. தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட காந்திராஜ் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 90% அளவிற்கு தீக்காயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காந்திராஜ் உயிரிழந்தார். கோடையில் ஏசியின் பயன்பாடு குறித்து இந்த சம்பவம் கேள்வி எழுப்பியுள்ளது. முறையாக மின்சாதனங்களை பராமரிப்பது கோடையில் மிகவும் அவசியம் என்கிறார்கள் மின்சாதன பராமரிப்பாளர்கள். இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டோம்னா ஹோல்ஸ் ப்ராப்பராக பூசணும். பூசாமல் வந்துடுறாங்க. அந்த பூசாமல் வந்ததுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அணில் போய் ஒயரு கடிச்சிடுது. ஒயர் கடிச்சதுனால ஏசி கண்டினியூஸாக ரன் ஆகுதுன்னா ஒயர் ஹீட் ஆகிட்டு ஃபயர் ஆகுது. அது எந்த கேஸ் ஆக்சுவலாக ஃப்ளேமபிள் கேஸ், எந்த கேஸ் ஃப்ளேமபிள் கேஸ் இல்லைன்றது கரெக்டாக ஒன்றும் டெக்னீஷியன் ப்ராப்பராக தெரியுது கிடையாது. ஏசி சாதனம் தீப்பிடித்து எரிந்ததால் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட காந்திராஜ் உயிரிழப்பு சம்பவம் மின்சாதன பயன்பாட்டில் பராமரிப்பும் கவனமும் தேவை என்று அறிவுறுத்துவதாக உள்ளது. கோடை காலங்களில் இதுபோன்ற ஏசி மிஷின்களை சரியான முறையில் பராமரித்தாலே தீ விபத்துக்களை முற்றிலுமாக தடுக்க முடியும் என்பது தீயணைப்புத் துறையினரின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் சுப்பிரமணியன்.